மத்திய கிழக்கில் எரிபொருள் உற்பத்தி, எரிவாயு உற்பத்தி இந்த பேச்சுக்கே இடமில்லாமல் அனைத்தையும் எங்களால் அழிக்க முடியும் என்று சொல்லி ஈரான் ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. எதற்காக இந்த எச்சரிக்கை, இதனுடைய பின்னணி என்ன? இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் சில முக்கியமான இலங்கை செய்திகள். அமெரிக்காவின் பேச்சை கேட்டு அமெரிக்காவுக்கு பயந்து இலங்கை செயல்படக்கூடாது என்று சொல்லி ரஷ்யா இலங்கைக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறது. அதாவது ரஷ்யாட்ட இருந்து இப்போ எரிபொருளை வாங்குகிற முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு தானே, அதற்கான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு தானே. இந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய பிரதி வெளிவிவகார அமைச்சர் இப்போ இலங்கைக்கு வந்திருக்கிறார். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதி எரிசக்தி அமைச்சர் இலங்கைக்கு வந்து போனவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா எல்லாரையும் சந்திச்சுட்டு போனவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதி வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு வந்திருக்கிறார். அவருடைய பேர் ஆண்ட்ரே ருடென்கோ. அப்போ அவர் நிறைய தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடி இருந்தவர். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத் ஃபைண்டர் என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. அதில் கலந்து கொண்டு நிறைய அதிகாரிகளை சந்தித்து ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடத்தினவர். அதில் தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால், இலங்கை அமெரிக்காவுக்கு பயப்படக்கூடாது. இலங்கை ஒரு நல்ல நாடு, அழகான நாடு, நல்ல ஒரு சுற்றுலா மையம். எனவே ரஷ்யா நிறைய உதவிகளை செய்ய முடியும், இலங்கைக்கு நிறைய எரிபொருளை வழங்க முடியும், இன்னும் பல உதவிகளை செய்ய முடியும். ஆனால் முக்கியமான ஒரு நிபந்தனை என்னென்னு சொன்னால், இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீண்ட காலமாக நிலைச்சி நிற்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இன்றைக்கு அமெரிக்கா தடையை நீக்கி போட்டுது என்றதுக்காக ஓடி எங்களோட ஒட்டுறது, பிறகு அமெரிக்கா திருப்பி தடையை விதிச்சா பிறகு தள்ளி போகிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வைக்கக்கூடாது, நிரந்தரமாக இருக்கணும், அமெரிக்காவுக்கு பயப்படாமல் என்று சொல்லி ரஷ்யாவினுடைய பிரதி வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கார். அவருடைய வேண்டுகோள், அவருடைய கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஏனென்று சொன்னால், இவ்வளோ காலம் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா தடை விதித்து வச்சிருந்தது. அதாவது GL 135 என்று சொல்லி ஒரு சட்டம், அதாவது ஜென்ரல் லைசன்ஸ் 135 என்று சொல்லி, அது என்ன சொல்லுது என்று சொன்னால், ரஷ்யாவிட்ட யாருமே எரிபொருள் வாங்கக்கூடாது, ரஷ்யாவோட வர்த்தகம் செய்யக்கூடாது, மிக முக்கியமாக டொலர்ஸ் பரிமாற்றம் என்ற பேச்சுக்கு இருக்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் ரஷ்யாவை கண்டா மற்ற பக்கம் தலையை திருப்பி கொண்டு போங்கோ எல்லாரும் என்று சொல்லி உலக நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட ஒரு தடை தான் இந்த GL 135 அமெரிக்காவால் விதிக்கப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மத்திய கிழக்கில் யுத்தம் ஆரம்பித்த பிறகு போன கிழமை அந்த தடை நீக்கப்பட்டது. வேற வழியே இல்லாமல் நீக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால், மத்திய கிழக்கில் ஹோமோஸ் நீரிணை பூட்டப்பட்டிருக்குது, எரிபொருள் வரத்து இல்லை, எல்லா இடம் கடுமையான நெருக்கடி. அப்போ ரஷ்யாவுக்கு தடை விதித்து வச்சிருந்தா ஆகலம் இல்லை, வேர்ஸாக போயிடும். உலக நாடுகள் அனைத்தினுடைய கோபமும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிடும். அப்போ பார்த்துச்சு கடைசியாக ரஷ்யாவுக்கு மேலே விதிக்கப்பட்டிருந்த தடையாவது நீக்கி விடுவோம் என்று சொல்லி, அதாவது சொல்லுவின ஒரு பழமொழி ஒன்று, ஏதோ சாட்சிக்காரண்ட காலில் விழுகிறோம் பார்க்க சண்டைக்காரண்ட காலில் விழலாம் என்று சொல்லி, அதே மாதிரி ரஷ்யாண்ட காலில் போய் அமெரிக்கா விழுந்த ஒரு தருணம் தான் அது. நான் நினைக்கிறேன் விளாடிமிர் புட்டினுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கும். நாங்கள் ஒன்றுமே செய்யவே இல்லையே, நாங்கள் பேசாமல் தான் இருக்கிறோம், நீங்களா தடை விதிக்கிறீங்கள், நீங்களா தடையை எடுக்கிறீங்கள், என்னதான் நடக்குது என்று சொல்லி அவருக்கு அவற்றபாடு பயங்கர கொண்டாட்டமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனவே அதுக்கு பிறகு நிறைய நாடுகள் ரஷ்யாவிட்ட போயிட்டு எரிபொருளை வாங்க ஆரம்பித்து ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டது. அதில் இலங்கையும் உண்டு. இலங்கையால் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வேண்டுகோள் இப்போ அண்டர் ரிவ்யூ என்று சொல்லுவோம், என்ன சொல்கிறது, மீளாய்வில் இருக்குது. இன்னுமே ஓகே பண்ணப்படையில், ஓகே பண்ணினா இலங்கை கேட்ட எரிபொருட்களை ரஷ்யா வழங்கும். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால், நாங்கள் எரிபொருளை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம், வேறு உதவிகள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம், ஒற்று பிரச்சனையுமே இல்லை, ஆனால் நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும் என்று சொல்லி நியாயமான கோரிக்கை தான். ஆனால் இலங்கையால் முடியுமா என்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அமெரிக்காவை பகைச்சு கொண்டு ரஷ்யாவோட உறவில் இருக்கிறதுக்கு இலங்கையால் முடியுமான்றது இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அதோட டொனால்ட் ட்ரம்ப் இந்த தடை இருக்குது தானே GL 135, அதை தற்காலிகமாக தான் நீக்கியிருக்கார், நிரந்தரமாக எல்லாம் கிடையாது. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் 12:01 அமெரிக்க நேரம் 12:01 அது முடியுது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணினா ஓகே, எல்லாத்தையும் அது முடிஞ்சிடும். எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். மத்திய கிழக்கு யுத்தம் 2-3 கிழமையில் முடிய போகுது என்று வர சொல்லி வச்சுக்கார். எனவே அப்படியாத கைவிடுறதோ தெரியலை. எனவே ரஷ்யாவினுடைய வெளிவிவகார அமைச்சருடைய கருத்து நியாயமான ஒரு கருத்து தான். இலங்கையில் இனி ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டிலிருந்து வேலை செய்கின்ற நடைமுறைக்கு வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு முன்னோடியாக ஒரு ட்ரையல் விட்டு பார்க்க போயினோம். அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் ஒரு வெள்ளோட்டம் விட்டு பார்க்குற மாதிரி ஒரு பரிசோதனை முயற்சியாக அந்த 2 நாளும், அது ஒரு வியாழக்கிழமையும் ஒரு வெள்ளிக்கிழமையும் வருது. எனவே அந்த 2 நாட்களும் சகல அரசாங்க உத்தியோகத்தர்களும் வீட்டில் இருந்து வேலை செய்வார்கள். அது 2 நாளும் ஓகேயாக இருந்தால், வீட்டில் இருந்து வேலை செய்கிறது ஓகேயாக இருந்தால், அதன் மூலம் நன்மை இருக்குன்னு சொன்னால், எரிபொருளை மிச்சம் பிடிக்க முடியும் என்று சொன்னால்
ஆஃபீஸில் செய்கிற வேலையை வந்து வீட்டிலேருந்து செய்யும் போது அது ஓகேயாக இருந்தால் அது வந்து தொடர்ந்து நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த மாதம் 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் வெள்ளோட்டம் விட்டு பார்க்க போயினோம் இந்த வீட்டில் இருந்து வேலை செய்கிற நடைமுறையை வந்து. என்ன பிரச்சனை தெரியுமா? ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு ஜென்ரலாகவே லீவு. அப்புறம் 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் வியாழன் வெள்ளி 2 நாள் வீட்டிலேருந்து வேலை செய்யணும். அங்கால 2 நாள் வந்து சனி ஞாயிறு. எனவே 5 நாட்கள் தொடர்ச்சியாக ஆஃபீஸ் பக்கம் போகவே தேவையில்லை. நல்ல விஷயம். அதுக்காக டிக்கெட்டை போட்டு வேறு எங்கேயாவது போகிறேன், நான் ஹாலிடே போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படி போக முடியாது. இடையில 2 நாள் வந்து வீட்டிலேருந்து வேலை செய்தே ஆகணும். எனவே இந்த பரிசோதனை முயற்சி வெற்றி பெறுமாக இருந்தால் அது தொடர்ந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு இணைய வழி மாநாடு மாதிரி நடத்தப்பட்டது. நிறைய பேர் கலந்து கொண்டு ஒரு கலந்தாய்வு மாதிரி செய்யப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இனி பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு அடிக்க முடியாது. கல்வி அமைச்சு வந்து அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஒரு சுற்று நிருபம் வந்து சகலருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாகாண கல்வி பணிமனைகள், வலய கல்வி பணிமனை, பாடசாலைகளினுடைய அதிபர்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இந்த சுற்று நிருபம் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காம். அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துட்டுது. இனி வந்து பிள்ளைகளுக்கு வந்து எக்காரணம் கொண்டும் அடிக்க இயலாது. அதாவது தண்டனை கொடுக்கும் நோக்கிலேயோ அல்லது வேறு எந்த நோக்கத்தோடையோ அடிக்கவே இயலாது. அதாவது உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போனால் சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு நல்ல ஒரு மனநிலைமையில் வந்து கற்கிற ஒரு சூழலை வந்து உருவாக்கணும். அப்போ பிள்ளைகள் குழப்படி செய்தால் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கஷ்டம்தான். கட்டி மேய்க்கிறது கஷ்டம்தான். அவன் ஒன்றும் செய்யலாது, அடிக்க இயலாது. வேணுமென்று சொன்னால் எங்கேயாவது போய் கையை கட்டி கொண்டு இல்லைன்னு விடலாம், அல்லது ஹோம்ஒர்க் கொடுத்து நிறைய திருப்பி எழுதண்டு விடலாம். இந்த மாதிரி தான் ஏதாவது அதுக்கும் சர்க்குலரில் சொல்லி நினைக்கிறேன் எப்படி தண்டிக்கலாம் என்று சொல்லி, எப்படி அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்று சொல்லி. ஆனால் அடிக்க இயலாது, மண்டேல குட்டேலாது, அது எதுவுமே செய்யலாது. இப்போ இது வந்து நீண்ட காலமாக இலங்கையில் வந்து நடைமுறையில் இருந்தது. நாங்களெல்லாம் அந்த காலத்தில் படிக்கக்குள்ள அடிதானே எல்லாம். அடியாத மாடு படியாது என்ற ஒரு பழமொழி வச்சது நாங்கள். பிறகு வந்து அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு பழமொழி. இதெல்லாமே வந்து அந்த அடியை நியாயப்படுத்துகிற பழமொழிகள். அடித்தா தான் பிள்ளை படிக்கும் என்ற மாதிரி. அதே மாதிரி மறதிக்கு மருந்து மாஸ்டர்ட்ட பிரம்பு என்று சொல்லி இந்த மாதிரி நிறைய பழமொழிகளை சொல்லிக்கொண்டு நிறைய அடிகளை வாங்கி கொண்டு தெரிஞ்ச நாங்கள். இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொற்காலம். என்ன அந்த மாஸ்டர் மேலே அடித்ததெல்லாம் வந்து இப்போ ஒரு பசுமையாக இருக்குது. அன்றைக்கு அப்படி அடி வாங்கி படித்தபடியே தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் தானே. எனவே அதெல்லாம் வந்து எங்களுடைய தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து புதிய தலைமுறை ஜென்சி கிட்டாம். எனவே அவைக்கெல்லாம் அடிக்க முடியாது. எப்படி வெளிநாடுகளில் வந்து அடிக்க முடியாதோ அதே மாதிரி இலங்கையில் வந்து அடிக்க முடியாது. அடித்தா தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம்தான். இதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது தான். ஒன்றுமே செய்ய முடியாது. போ சரியாயிரும். மத்திய கிழக்கு நாடுகளில் எண்ணெய் உற்பத்தி, எரிவாயு உற்பத்தி இது எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் முற்று முழுதாக அழிக்க எங்களால் முடியும் என்று சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த கருத்தை சொல்ல வேண்டி வந்து என்று சொன்னால், புதன்கிழமை இரவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு சிறப்புரை ஆற்றினவர் தானே. அதில் சொன்ன ஒரு வசனம் வந்து எல்லா ஈரானியர்களையும் வந்து கடுமையாக பாதிச்சிருக்குது. அதுதான் ஈரான் என்கின்ற நாட்டையை வந்து கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம், நாட்டையை வந்து அடித்து நொறுக்கி விட்டுருவோம் என்று சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். அது வந்து எல்லாருக்கும் ஒரு கோபத்தை உருவாக்கும் தானே. நாட்டு பற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து கோபத்தை உருவாக்கும், நாட்டை வந்து கற்காலத்துக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லி. எனவே இதுக்குத்தான் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கார், ஏன் எங்களால் முடியாதான்னு சொல்லி. எங்களாலே முடியும் தானே, உங்களால் முடியும்னு சொன்னால் எங்களாலே முடியும் தானே. அதாவது என்ன சொன்னவர் என்று சொன்னால், மத்திய கிழக்கில் இருக்கிற ஏனைய நாடுகள் மேலே தாக்குதல் மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள், எரிவாயு வளங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அழிப்போம், அதையும் நாங்கள் கற்காலத்துக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் கற்காலத்தில் வந்து ஒன்றுமே இல்லை தானே. என்ன எண்ணெய் இருந்ததா, எரிவாயு இருந்ததா, மொபைல் ஃபோன் இருந்ததா, கட்டிடங்கள் இருந்ததா, ஒன்றுமே இல்லை தானே, கல் மட்டும்தான் இருந்தது. எனவே அப்படியான எல்லாமே வந்து எங்களாலே உருவாக்க முடியும் என்று சொல்லி கோபமாக சொல்லியிருக்கின்றார் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. அதே நேரம் நேற்று வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்தின் மேலே தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. அதாவது மத்திய கிழக்கிலேயே வந்து மிகவும் உயரமான ஒரு பாலம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த பாலம் வந்து ஒரு மலைப்பகுதியில் இருக்குது. 2 மலைகளை இணைக்கிற மாதிரி ஒரு பாலம். அந்த பாலத்தில் ஏதோ திருத்த பணிகள் எல்லாம் நடந்ததாம். ஆனால் அதன் மேலே கூட தாக்குதல் நடத்தி அதில் 8 பேர் கொல்லப்பட்டிருந்தவர்கள், 95 பேர் காயமடைந்திருந்தவர்கள். பொதுமக்கள் எல்லாருமே வந்து பொதுமக்கள் தான். எனவே அந்த தாக்குதல் வந்து ஒரு தேவையில்லாத தாக்குதல் என்று சொல்லி வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கார். அதாவது ஈரானினுடைய கராச் என்று சொல்லப்படுற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலம், ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் மிகவும் உயரமான பாலம் என்று சொல்லி
அது சம்பந்தமாக வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், உங்களால் வந்து பாலத்தை உடைக்க முடியும், பிரச்சனை இல்லை, அந்த பாலத்தை வந்து எங்களால் ரிப்பேர் பண்ண முடியும், திரும்ப கட்டலாம் தானே பாலத்தை, அதை திருப்பி உருவாக்க முடியும். ஆனால் சர்வதேச ரீதியாக சரிஞ்சு போயிருக்கிற உடைஞ்சு போயிருக்கிற அமெரிக்காவினுடைய மரியாதையை உங்களால் திருப்பி கட்ட முடியுமா, திருப்பி உங்களால் உருவாக்க முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.